11ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலட்சுமி DL5 குழுக்கள். 10ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங் பார்க்கலாம். 10ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 246. ஸோ பி போர்டுக்கு நான் 3 5 கொடுத்தேன், ஆனால் 4 ரிப்பீட்டாக 4 அடிச்சிட்டான். ஏ போர்டுக்கு வந்து 3 கொடுத்தேன், 2 வந்துருச்சு நண்பா. சி போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்துல சி போர்டுக்கு 6 பாஸ் இருக்குது. நான் ஆல் போர்டுக்கு 3 5 அதில் பெஸ்ட்டாக 3 கொடுத்தேன், பட் 4 அடிச்சிட்டாங்க. அதே ஆல் போர்டுக்கு 5 பாருங்கள் 6 வந்துருச்சு, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு எல்லாமே. இந்த பெஸ்ட்டு போர்டாக கொடுத்ததால நான் பி போர்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன், 3 கன்ஃபார்ம் வரணும், ஆனால் அடிச்சிட்டான், ரிப்பீட்டாக 4 அடிச்சிட்டான், மிஸ் ஆகிடுச்சு நண்பா, சாரி. சி போர்டுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி 5 6 கொடுத்தா 6 வின்னிங் வந்திருக்கு. இல்லை ஜஸ்ட்டு மிஸ்ஸு பிசியாவது பாஸ் ஆகிருக்கும், அதையும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 1 4 5, பி போர்டுக்கு 2 5 6, சி போர்டுக்கு 4 5 எடுத்திருக்கேன் நண்பா. அது வந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 1 5, பி போர்டு 2 6, சி போர்டுக்கு 5 மட்டும் கொடுத்துருக்கேன். அது பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 6 2, சி போர்டுக்கு 5. இந்த 2 எப்படின்னா ஏ போர்டுக்கு 2 தூக்கி பி போர்டுக்கு 2 மாற்றணும் சொல்லி 2 எடுத்திருக்கேன். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 1 5 நீங்கள் எதுவுமே எடுத்துக்கலாம் நண்பா. ரொம்ப நீங்கள் ஆல் போர்டு பெஸ்ட்டாக இருந்தால் 5 எடுங்க. ஆனால் 5 பார்த்தீங்கன்னா சி போர்டு இல்லை பி போர்டில் கண்டிப்பாக வரும். ஸோ நான் எனக்கு காமிக்கிறது சி போர்டுக்கு 5, ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு வந்து 2 வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு 3 காமிக்கல, ஸோ 5ம் சரியாக காமிக்கல, நான் 6 எடுத்திருக்கேன் நண்பா. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பெஸ்ட்டு நம்பர் என்ன வரும்னு சொல்லுங்கள். பெஸ்ட்டு கூட 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 125, 165, 155, 555 கொடுத்துருக்கேன் நண்பா. அதே 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 6555, 2125, 5125 கொடுத்துருக்கேன். அதிலே ஏபிபிசி எஸ்சி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி 12 15 16, பிசி பார்த்தீங்கன்னா 25 65 55, ஏசி 15 மட்டும் கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 2 நம்பர் எடுத்துருக்கேன். ஏ போர்டு 2 1, பி போர்டுக்கு வந்து ஏ போர்டுக்கு 2 தூக்கி பி போர்டு 2 மாற்றினா, சி போர்டுக்கு 6 வந்தோன்னா 5. அதே வந்து ஏ போர்டுக்கு 1, பி போர்டு 6, சி போர்டு 6 தூக்கி பி போர்டுக்கும், சி போர்டுக்கு அப்படியே 6 வந்து 5ஆகவும் 125 கொடுத்துருக்கேன். 2 செட்டு, 2 செட்டுனா 125 இல்லை 155 65 3 செட்டு எடுத்துக்கோங்க. இந்த 3 செட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகும், அல்லது பிசியாவது பாஸ் ஆகும். அதுவும் மிஸ் ஆனால் கண்டிப்பாக ஏசியாக தான் பாஸ் ஆகும். அது ஏசி மட்டும் சிங்கிளாக 15 கொடுத்துருக்கேன். 6 வந்தனா சி போர்டுக்கு 5 எடுத்துருக்கேன், ஏ போர்டுக்கு 1, அது 2யும் பேஸ் பண்ணி ஆல் போர்டுக்கு 1 5 எடுத்துருக்கேன் நண்பா. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். டிஆர் வீடியோ 2 நாள் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கம்பெனி வீடியோலாம் லேட்டாக வரனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.